வெல்கம் டு மை லிட்டில் நெட்வொர்க். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு கிரேப் டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது. அது இல்லாததுனால நான் இந்த டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பேப்பர்ஸை நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது மொத்தமாகவே நான் 10 ருபீஸ்ன்னு கடையில் வாங்கினேன். ஒரு கலர்ஸ்லேயும் நான் 4 பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எல்லாமே ஒன்றா வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். நான் இதுக்கு பேங்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனா மூடியெல்லாம் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமாக வச்சு ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் சர்க்கிள் கட் பண்ணிட்டேன். இப்போ அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது, அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம கிராஃப்ட் ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கிறேன் எல்லா கலர்ஸையும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும் போது ஒரு கவுண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் 4 பேப்பர்ஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம 2 தடவை மடித்தா போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு, அவ்வளோதான். இந்த பேப்பர்ஸை இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கட் நான் பண்ணுறேன். சின்னதாக மேலே கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி செகண்ட் கட் கொடுக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம கம் போட்டு ஒட்டும் போது அது சரியாக வராது. அதனால் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை நான் கட் பண்ணுறேன், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா கலர் பேப்பர்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேப்பர்ஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பேப்பர்ஸ் ரொம்ப தின்னான பேப்பர்ஸ், ஈஸியாக கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கட் பண்ணணும். நான் இப்போ எல்லா கலர் பேப்பர்ஸையும் கட் பண்ணிட்டேன். 6 கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பிரிச்சிடலாம். பிரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிக்கணும், இல்லைன்னா கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் 6 கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 3ஆக பேர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இதை பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலரையும் பிங்க் கலரையும் பேர் பண்ணியிருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து நான் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி ஒரு பேரையும் நம்ம ஒட்டணும். இந்த 2 பேப்பர்ஸையும் நான் ஒட்ட போகிறேன். இந்த 2 பேப்பர்ஸ்க்கு எண்டுலேயும் தான் நான் கம் போட்டு ஒட்டுறேன். உள்ளெல்லாம் நம்ம கம் போடக்கூடாது. இதே மாதிரி நான் எல்லா பேப்பர்ஸையும் 2 ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டபுளாக ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேப்பர்ஸை, இதை நான் ஒன்று மேலே ஒன்றா ஒட்ட போகிறேன். இந்த பேப்பர்ஸோட சென்டர் பாயிண்டில் நான் கம் அப்ளை பண்ணிக்கினேன். இப்போது ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பிடிக்குதோ அது மாதிரி ஒன்று பின்னால் ஒன்று பேப்பர்ஸை ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நானும் க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஈஸியாகவும் இருக்கும், காயறதுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த பேப்பர்ஸ் நல்லா காயணும்.
அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒரு ரிப்பன் எடுத்து அது 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இதுக்கு ஒட்ட போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம எங்கன்னா டெக்கரேட் பண்ணும்போது அது ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் 2 சைடுமே இந்த ஹேண்டில் ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதாங்க, இந்த கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இன்னும் அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கெல்லாம் இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோலேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். Thanks for watching. Keep supporting. Bye bye.